இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட ஒரு வேத தியானத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசி கிருபையில இவர்கள் பலப்பட நீர் இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையை ஆசீர்வதித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்வதை கவனிங்க. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபையிலே நம்ம என்ன செய்யப்படணுமா? பலப்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க கவனித்து பாருங்கள். அப்ப கிருபைனா என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. நல்லா கவனிங்க. இந்த வசனம் சொல்வது நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்மளுடைய கிரியினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ ரட்சிக்கப்படல. கிறிஸ்துவினால் உண்டான அந்த கிருபையினாலே அதை நம்ம மேல நம்ம விசுவாசம் வச்சோம், அதனால அந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செஞ்சு வந்துச்சு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபை பாருங்க, இயேசு கிறிஸ்துனால கிருபை என்னன்னா சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் சிந்தின ரத்தம், அவரை சிலுவையில மரித்த அந்த மரணத்தின் மூலமாக அதைத்தான் கிருபை என்று அடையாளப்படுத்துகிறது. அப்ப அந்த கிருபையில, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட அந்த கிருபையில நீங்கள் நான் விசுவாசம் வைத்தபடினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதனால நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, தகுதி இல்லாத நம்மை கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடின் மூலமாய், சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவர் மரித்தது மூலமாய் நாம் என்ன பண்ணியிருக்கிறார்? தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் என்ன செய்து சொல்லுகிறது. அப்ப தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவது என்பதுதான் தேவனுடைய கிருபை. அது மாத்திரமல்ல, கிருபை என்பது அது மாத்திரமல்ல, தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவது மாத்திரமல்ல. இன்னும் கவனிச்சு பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனமும் 6ஆவது வசனமும், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்ல கவனிக்கிற வசனத்தை, அந்த கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் தயவுள்ள சித்தத்தின்படி அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிருக்கு? போட்டிருக்கு. இதற்கு உங்களை சுவிகார புத்திரராய் தெரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி அவரை வெளிப்படுத்துகிறதுக்கு அல்லது அவர் நம் மூலமா செயல்படுவதற்கு தேவ வல்லமை நமக்கு என்ன செய்யறாராம்? கொடுக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்றாங்க. தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி நம்மை ஒரு செயல்படுத்துகிற தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக மாற்றுவதற்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சாட்சி சொல்ல கவனிங்க. ஒரு மனிதன் என்ன செஞ்சானா, ஒரு வாலிபன் தன்னுடைய 17ஆவது வயதிலே நுரையீரல் அழுகின போன நிலைமையில மரணத்தின் படுக்கையில் இருந்தான். பாருங்க, அவன் இனி பிழைப்பதற்கு வழி இல்லை, அவன் எழும்புவதற்கு வழி இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலும் அவன் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஒரு நிலைமையில அவன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சிறுமியின் மூலமாக புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு அவன் அந்த புதிய ஏற்பாடை வாசிப்பது, தேவனுக்கு விரோதமாக இருந்த சகோதரன், தேவனே பிடிக்காது, அவனுக்கு கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு நாத்திக வாலிபன், அந்த சுருப்பில் இந்த சுவிசேஷ புத்தகம் கொடுக்கும்போது கூட அவரை என்ன செஞ்சிருக்கிறார்? அவரு அந்த வாலிபன் அந்த பிள்ளையை அடிச்சு கூட போட்டிருக்காரு. அதை அழுகை நிறுத்துவதற்காக வாங்கி அறிஞ்சிருக்காரு, படித்திருக்கிறார். அது வாங்கியிருக்கிறார். வாங்கி வைத்து பேசாமல் இருந்தால் திடீர்னு அவருக்கு படிக்க தோணுச்சு. அதனால படிக்க ஆரம்பிக்கும் போது அவர் அந்த புதிய ஏற்பாட்டை படித்து முடிக்கும் போது அவருடைய நோய் சுகமாக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாரு? சுகமாகி அவர் எழுப்பிட்டார். நல்லா கவனிங்க. இப்ப தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதி ஆக்கியிருக்கார். வாழக்கூடிய ஒரு தகுதி என்ன செய்திருக்கு? அது ஆக்கி இருக்கிறது அந்த வேதத்தில் அந்த சுவிசேஷம், அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அந்த சுகமளிக்கிற வல்லமை, அதை வாசிக்க, அந்த அற்புதங்களை வாசிக்க அந்த மனிதனுக்குள்ள பலவீனமா இருந்த மனிதன் இப்ப பலனடைந்து தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் 17 வயது அந்த வாலிபன் அது மாத்திரம் ஆண்டவர் விடவில்லை,
அதற்கு பின்னால பாருங்க, அவர் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றி அதுக்கு வேண்டிய வல்லமை வரங்களை அவருக்கு கொடுத்து, அந்த வாலிபனுக்கு கொடுத்து, அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சி மகிமைக்காக தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதான ஒரு தேவ வல்லமை அவருக்கு கொடுத்து இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய சபையாக ஸ்தாபிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். அவர்தான் பாலியல் சொல்வது இப்படி சாட்சி சொல்வார்கள். அப்ப பலவீனத்திலிருந்து அந்த மனிதன், வியாதியிலிருந்து அந்த மனிதனை அவனை தகுதிப்படுத்தி அவர் என்ன செய்ய தேவ சித்தத்துக்கு செய்யும்படியாக பண்ணப்பட்டது. அதுதான் இந்த 4 வசனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவனை தகுதிப்படுத்தி ஒரு செயல்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். அப்ப கிருபை என்பது தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை தேவனுக்காக செயல்படுகிற ஒரு பாத்திரமாக, அல்லது எதையும் செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக, எதையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுகிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு நான் தேவ கிருபை பற்றி உங்களுக்கு கிருபை பற்றி சொன்ன ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக கிறிஸ்து இயேசுவால் கொடுக்கப்படுகிற தேவனுடைய அன்பாகும். கிருபை என்பது என்ன? பிதா ஒரே தருண குமாரன் நமக்கு தந்து நம்ம மேல அன்பை என்ன செஞ்சாராம், விளங்க பண்ணாராம் சொல்லி யோவான் நம்ம கெட்டு போகாமல் நம்மளை தகுதிப்படுத்தும்படியாக யோவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அன்பை விளங்கப்படுகிறாங்க. யோவான் 3:16 சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவ தேவனுடைய கிருபை என்பது என்னன்னா, கெட்டு போன ஜனங்களுக்காக, கெட்டு போன உங்களுக்காக, எனக்காக, பாவத்துல மரித்திருந்த உங்களுக்காக, எனக்காக அவர்கள் மீட்கும்படியாக ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு தந்து நம்ம மேல என்ன பண்ணாராம், அன்பு கூர்ந்தார். அதுக்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மள அன்பு கூர்ந்ததுனால அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. அவர் பிதா நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால, இயேசு நமக்காக தந்தரப்பட்டதுனால, இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுனால நமக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா, அடுத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:15-16 வாசிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தையை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திஸ்தாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் என்னால் நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். பாருங்க, அந்த அன்பு என்ன செய்தாலும் நமக்கு இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் கொண்டு வருகிறது. இரக்கத்தையும் பாவ மன்னிப்பை என்ன செய்து கொண்டு வருகிறது. அப்ப கிருபை என்பது என்னன்னா, தேவனுடைய அன்பு மாத்திரமல்ல, அந்த அன்பின் மூலமா நமக்கு இரக்கம் கிடைக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற அந்த காரியத்துக்கு தான் அது என்ன செய்து கிருபை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த காலம் பிலிப்பியர் 2:13 வாசிப்போம். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கி இருக்கிறவராய் இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல கவனிங்க, இங்க என்ன சொல்லப்போனா, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆசையும் வல்லமையும் நமக்கு என்ன செய்யறாராம், தருகிறார். அப்ப கிருபை என்பது என்னன்னா, தேவன் இயேசு மூலம் நமக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பின் மூலமாய் பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு கட்டளையிட்டு தேவ சித்தத்தை செய்யும்படியாக நமக்கு வல்லமையை தருகிறது. இதற்கு பேர் தான் தேவ கிருபை. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி அவனை செயல்படுகிற பாத்திரமாய் மாற்றுவதற்கு பேரு தேவ கிருபை. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். பிதாவுடைய அன்பை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய இரக்கத்தையும் பாவ மன்னிப்பை நமக்கு பெற்று நம்மை தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஆசையும் வல்லமையும் நமக்கு என்ன செய்யறாரு, தரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் தேவ கிருபை. அப்ப அந்த தேவ கிருபையில நீங்க பெருக ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாகவோ அதை அவிழ்த்து போடுகிறவர்களாகவோ நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கிருபை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுலை விட்டு தேவ கிருபை விலகினது என்று பார்க்கும்போது அவனுடைய சந்ததிக்கு அந்த அவனுடைய ஆசீர்வாதங்கள், ராஜ பதவிகள், காரியங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனா தாவீது இதை சொல்லும்போது சொல்றாரு, சவுலை விட்டு எடுபட்ட கிருபையை போல உன் சந்ததியை விட்டு நான் நினைச்சுவிட்ட கிருபையை விளக்க மாட்டேன் அப்படின்னு தாவீதுக்கு வாக்கா சொல்லுகிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ கிருபை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல விழுந்தாலும் தூக்கி நிலைநிறுத்தக்கூடியதாக இந்த கிருபை இருக்கிறது. அதனால நாம பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கு பேரு, விழுந்து கிடக்கும் போது விழுந்து எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிருபை வந்து நம்மளை தாங்கி நிற்காது. சரிங்களா? எங்க நம்ம விழுகிறோமோ அங்க நம்ம தூக்கி எடுக்க அந்த கிருபை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த தேவனுடைய கிருபையை நோக்கி நம்ம பார்க்கும்போது விழுந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், எழும்ப முடியும். நான் பாவத்தில் விழுந்து கிடக்கும் போது
கிருபை இயேசு மூலம் வெளிப்பட்ட அந்த பாடுகள், அந்த சிலுவை பாடுகள் மூலமாய் அந்த அந்த இரக்கத்தின் அந்த இரத்த சிந்தனை மூலமாய் மரணத்தை நாம் விசுவாசிக்கப்படும் பொழுது நாம் மீண்டும் என்ன செய்யப்படுறோம், தூக்கி எடுக்கப்படுகிறோம். அதிலிருந்து என்ன செய்யறோம், இரக்கத்தை பாவ மன்னிப்பு என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதன் மூலம் அந்த கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிருபை நம்ம வாழ்வது நமக்கு நல்லது. பாருங்க, சில உதாரணங்கள் நம்ம சொல்லும் போது இதை குறித்து உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் சுருக்கமாக சில உதாரணங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்க, மோசையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11-13 வரை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 1-13 கூட நீங்க வாசித்துக்கலாம். என்ன போடுங்கன்னா, எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். ஒரு பெரிய வேலையை மோசைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, வெளிப்படுத்தி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனால் அதை சொல்லும் போது, ஆனால் நல்லா கவனிங்க, இந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து அந்த நாட்கள் ஒரு பெரிய வல்லரசான ஒரு நாடு வேற. இரண்டாவது, அந்த நாட்டை குறித்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. அப்படின்னா ஒரு தீங்கு செய்யக்கூடிய ஒரு நாடு, தீமை நிறைந்த நாடுன்னு கூட அதை சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா அது தீய நாடு என்று, ஏன்னா எல்லாருக்கும் அந்த நாட்டை குறித்து ஒரு பயம் அந்த நாட்களில் இருந்தது. அப்ப அது மாத்திரமல்ல, அதை தன் சாத்தானுக்கு ஒப்பாக பார்வோன் தான் கடவுள் என்று பிரகடனம் பண்ணுகிற ஒரு தேசம் அந்த தேசம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனத்தை விடுதலையாக்கி யார் கொண்டு வரணும், மோசே கொண்டு வரணும். இந்த பார்வோனுக்கு பாய்ந்துதான் ஓடி போய் எழுந்தாரு வனாந்தரத்துக்கு, ஓடி போனார். அப்ப திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல போய் இப்படிப்பட்ட மோசமான மன்னன் சிக்கியிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ண விடுதலையாக்குறது பெரிய வேலை. இது சாதாரண வேலை அல்ல, இது பயங்கரமான வேலை. இது செய்வதற்கு ஒரு மனிதனால் கூடாத ஒரு காரியம். அது நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை என்ன செய்யறாரு, மோசையிட கொடுக்குறாரு. பாருங்க, மோசையோட தகுதி என்னன்னு பாருங்க. மோசையோட தகுதி நமக்கு கொஞ்சம் பார்க்கறது நல்லது. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அது போட்டுருக்கு, நான் எம்மாத்திரம் அப்படின்ற இதை செய்வதற்கு நான் தகுதி இல்லைன்னு அவரே சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, 3:13 அவருடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவரே அவருடைய நாமத்தை பத்தி என்ன செய்யலன்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப நாமம் கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு, அப்ப இவரே அவருடைய நாமத்தை, ஆண்டோட நாமத்தை என்ன செய்யல, அறிந்து கொள்ளலின் போது அது காணப்பட சொல்லப்படுகிறது. அடுத்து 4:1 வாசிங்க, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல நாம் செய்யணும்னா அது என்னை முதல்ல நம்பினா தான் நம்ம என்ன செய்யாது, நம்மள நம்பினா தான் முதல் காரியத்தை செய்ய முடியும். இனி நம்பவே மாட்டாங்க. அப்ப ஒரு தகுதியின்மையை பத்தி மோசைங்க சொல்றத பார்க்கிறோம். அடுத்து 4:10 சொல்றாரு, நான் வாக்கு எனக்கு பேச தெரியாது அப்படின்ற. அடுத்த நாள கவனிங்க, அதனால இப்படிதான் நான் இருக்கிறதுனால யாரையாவது நீங்க அனுப்புங்கள, என்னைய போட்டு ஏன் தொந்தரவு பண்றீங்க சொல்ற மாதிரி என்ன செய்றாரு. அங்க 4:13 ஆண்டவரே சித்தமான வேற ஆளே நினைச்சுங்க அனுப்புங்க சார். அப்ப இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது மோசே எந்த விதத்திலும் தகுதியற்ற ஒரு நிலைமையில் நினைச்சாரு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நல்லா கவனிங்க, அந்த தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு பெரிய வேலையை கொடுத்து அவனை தகுதிப்படுத்தி அந்த வேலையெல்லாம் செய்யும்படி கர்த்தர் அவர் மூலமா பலத்த அற்புதங்களை செய்து பலத்த செய்கைகளை வெளிப்படுத்தி காரியங்களை செய்தார். இதுதான் தேவ கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனை என்ன செய்யணும், ஒரு பயங்கர ஒரு பெரிய வேலை செய்யும்படி அவனை தகுதிப்படுத்தி அதுக்கு வேண்ட வல்லமைகளை வரங்களை அவனுக்கு கொடுத்து அவனை செயல்பட வைத்து, அவன் மோசையை செயல்பட வைத்தது. இதுக்கு பேர் தான் அது தேவ கிருபை. அப்ப இந்த கிருபையில நம்ம என்ன பண்ணணும், பெருகணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த கிருபையில என்ன செய்யணும், நம்ம பெருகணும். அப்படி பெருகும் போதுதான் பார்க்க முடியும். நீங்க கவனிச்சு பாருங்க, மோசை அதை எப்படி தானே அந்த கிருபையிலே பிளவுபட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் அவருக்கு சோர்ந்து வந்துச்சோ, எப்பெல்லாம் அந்த பார்வோன்றிலிருந்து எதிர்மறையான காரியம் நடந்துச்சு, இஸ்ரேல் மக்கள் மூலமா எதிர்மறையான காரியம் நடந்துச்சோ, அப்பெல்லாம் போய் தேவ சமூகத்தை விழுந்து அந்த கிருபையில் என்ன பண்ணாரு, பிளப்பட ஆரம்பித்தார். அந்த கிருபை நினைச்சு, அவர் அன்பை நினைச்சு, அவர் இரக்கத்தை நினைச்சு என்ன செய்றாரு, அவர் என்ன செய்றாரு, அதை பெருகிறார். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த தேவ சமூகத்தில் அவர் எழுந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நல்ல கவனிங்க, நம்ம நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம மனசுல தேவன் மேல இருக்க நம்பிக்கை இழக்க பண்ணணும், சோர்வு இழக்க பண்ணணும். அவர் என்னை மறந்துட்டானா என்று தோண பண்ணணும். அல்லது நம்ம மேல இருக்கிற அன்பு இல்லாம போயிட்டோம், அல்லது நான் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம என்ன செய்ய போயிடும். நல்ல கவனிங்க, அவருடைய இரக்கம் என்னை தூக்கும், அவருடைய அவருடைய அன்பு என்னை தாங்கும். அப்படி நம்ம சொல்லி சொல்லி அந்த அன்புக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு நம்ம பார்க்க வேண்டும். இப்போ மோசே தேவனிடத்துல சோர்வான நேரங்கள் எல்லாம் அந்த தேவ சமூகத்தில் போய் அவங்க எழும்பி அந்த காரியங்களை செய்கிறது நம்ம ஒவ்வொரு இடரான சூழ்நிலையில பார்க்கிறோம். இப்ப மோசே தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாரு,
தகுதிப்படுத்தி தூக்கி பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. உங்களுக்கு அந்த கிருபை உண்டு. நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பலவீனமா இருக்கலாம், நாணமற்றவர்களா இருக்கலாம், அல்லது பேச தெரியாதவங்களா இருக்கலாம், எந்த விதத்திலும் உங்களை யார் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா கூட நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க வாழ்கிற சமுதாயத்துல ஒரு சாதாரண நபரா கூட நீங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா கிருபை என்பது உங்களை தகுதிப்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து அநேகர் அறியும்படி வல்லமையாய் பயன்படுத்தி உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற ஒரு நபராக கர்த்தர் சிவர் மாற்றுவார். அதுக்கு பேர் தான் தேவ கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கிருபையில் நம்ம பெறுவது நமக்கு நல்லது. கிதியோன பார்த்தீங்கன்னா அடுத்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1-24 வரை அந்த வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிதியின் கையில ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் செய்றாரு சொல்றாரு. என்ன வேலை சொல்றாரு அப்படின்னா, மீதியான் கையில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணணும், மீட்பது. அவங்க கையில பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாகும். பயந்து என்ன செய்றாங்க, போய் மலைகளும் பகைகளும் போய் வளர்றாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்யணும், இந்த மீதியான குறியடித்து அவங்களை கையில என்ன செய்யணும், விடுதலையாக்கணும். அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வேலை. ஆனா கிதியோனுடைய தகுதியை கவனிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 6:1 பாத்தீங்கன்னா ஆலை ஒரு ஒளிபரப்பு போட்டிருக்கு. ஆலையில ஒளிந்துகிட்டு என்ன செஞ்சாராம், ஒரு கோதுமையை அடிச்சுக்கிட்டார். அப்ப என்னது தெரியுது, ஒரு பெரிய பயனாங்குழி நமக்கு ஒரு பயப்படுகிற மனுஷன். யாருக்கு, இந்த மீதியானருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அடுத்து பாருங்க 16-13 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் வந்து அவனை வெளிப்பட்டு பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, அப்ப ஒரு தூதன் வந்து பேசும்போது சொல்றாரு, அப்ப ஆண்டவர் என்ன எங்களுக்கு ஏன் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்யலாம், கேட்கிற எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடந்துருச்சு, ஏன் இப்படிலாம் வந்துருச்சு பாருங்க. நமக்கு இப்படி நடந்த ஒண்ணுதான் பின்வாங்குறோம், பேக்கடிக்கிறோம், அந்த கிருபையை மறக்கிறோம், அந்த கிருபையை விட்டு விலகிறோம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, மாற்றான சூழ்நிலை நடக்கும் போது அப்படின்னு சொன்னா அவர் இருந்தா எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, கர்த்தர் இருந்தா எனக்கு எல்லாம் இது இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த வியாதி வருது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த போராட்டம் வருது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அப்ப நல்லா கவனிங்க. அடுத்து அவர் அப்படிதான் சொல்றாரு, அவர் எங்க, அவர் அற்புதம் எங்க, அவர் அற்புதம் எங்க அப்படிலாம் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த தூதன் என்ன செய்யறாரு, கேள்விய கேட்கிறார். ஆண்டவராக கேள்வி என்ன செய்யற கேட்கிறார். அடுத்து சொல்ற 6:15 நான் சிறியவன், எங்க கோத்திரத்துல நாங்க சின்ன கோத்திரம், அதுலயும் நாங்க ரொம்ப சின்னவங்க. அப்ப உங்க தகுதியை நீங்க கவனிச்சு பாருங்க. எந்த விதத்திலும் இவர் கிதியோன் தன் தகுதியை பார்க்கும் போது இதையெல்லாம் செய்யக்கூடிய, அவர் கொடுக்கப்பட்ட வேலை செய்யக்கூடிய எந்த தகுதி என்ன செய்யல இல்லை. ஆனாலும் இந்த மனிதனை பாருங்க, ஆண்டவர் கிதியோனுக்கு வெளிப்பட்டு அவனுக்கு பல காரியங்களை அவன் கேட்கிறான், அதுக்கு பதில் சொல்லி அவனை தகுதிப்படுத்தி அவனை பலப்படுத்தி அவனை என்ன செய்யறார், கொஞ்சம் சொற்ப ஜனங்களை கொண்டு திரளான மீதியானவர்களை முறியடித்து அந்த அவங்களை அப்புறம் என்ன செய்யறாரு, மீட்பெடுத்தார். அதுக்கு பேர் தான் தேவன் கிருபை. பாருங்க, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி, சரிங்களா, நம்ம அடுத்து பாருங்க நம்மளை ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமைப்படுத்துகிற அந்த தேவ வல்லமைக்கு பேர் தான் என்னது, தேவ கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கிருபையிலே நாம் என்ன செய்யப்படணுமா, பலப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா, இந்த கிருபையில நம்ம என்ன பண்ணணுமா, பலப்படணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க வசனம் சொல்றார் 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல விதமான நற்கிரிகளை பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகல விதமான கிருபையில் பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் நீங்க சம்பூர்ணமாகி நீங்க நல்ல கிரிகளை செய்யும்படி உங்க பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு என்ன செய்றாரு, அவர் அந்த கிருபையை தர பெருக செய்ய வல்லமை உள்ளவராய் தேவன் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்க, பவுல் சில பலவீனத்தில் இருக்கிறார், அந்த பலவீனத்துக்காக ஜெபிக்கிறார், அது நடக்கல. அப்ப அவருக்கு ஆண்டவரிடத்துல ஒரு பதில் என்னன்னா, என் கிருபை உனக்கு என்ன செய்ய போதும். நீங்க எவ்வளவு பலவீனப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த கிருபையில மட்டும் நீங்க வளர ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த கிருபை நம்மள என்ன செஞ்சு தூக்கி நிறுத்தணும். எபேசியர் 1:8, அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோட புத்தியோட என்ன செஞ்சார், பெருக பண்ணினார் அப்படி சொல்லப்படுகிறது. பாருங்க, கிருபை என்பது நம்மளை தகுதிப்படுத்த, தகுதி இல்லாத நபரை நம்மளை தகுதிப்படுத்தி ஒரு வல்லமையான காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துகிறதுக்கு பேர் தான் கிருபை என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த கிருபையில பலப்படணும். என்ன கிருபையில பலப்படுறது, அந்த கிருபை நான் ஆண்டவராக இயேசு சிலுவையில சொன்ன அத்தனை காரியங்களை நினைத்து நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாய் வருகிற அந்த ஆசீர்வாதம் கிருபையை நமக்குள்ள என்ன செய்ய பெருக பண்ணி, ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணி நம்மளை நிலைநிறுத்தக்கூடியதாக என்ன செய்து இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்க என்ன செய்யணும். அப்ப இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சில காரியங்களை மட்டும் யோவான் 15:1-11 கிருபையில எப்படி நம்ம பலப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு
யோவான் 15:1-11 வசனங்கள் வாசினா, திராட்சை செடி கொடி அதோட இணைந்து இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையில் இணைந்து இருக்கும் போது சில வசனங்கள் சொல்லப்பட்டது. அவர் தேவ வாக்கியத்தை நம்ம படிக்கிறது மூலமாகவும் அதற்கு கீழ்ப்படுகிறது மூலமாக அந்த கிருபை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெருக முடியும். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 20:31 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 15வது வசனத்தில் நீங்க என்ன செய்யலாம், இதை வாசிக்கலாம். அடுத்து கவனிங்க, லூக்கா 24:47 சுவிசேஷத்தை நாம் நம்பும் போது, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள், சுவிசேஷம் ஆண்டவராய் சிலுவை பாடுகள், அவர் சிந்தின ரத்தம், அவர் நமக்காக காப்பட்ட காயங்கள், பாடுகள், அவமானங்கள், இதை நாம் விசுவாசிக்க நம்ம வாழ்க்கையில கிருபை என்ன செய்ய பெருகும். அடுத்து நல்ல கவனிங்க, நீங்க பார்க்கும்போது அடுத்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4:16 வாசிப்போம். எபிரேயர் 4:16 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தெய்வ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். சிம்மாசன தண்டையிலே சேரக்கடவசம் 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பாருங்க, கிருபாசன தண்டையில சேரணும் அப்படி போட்டுருக்கு. அப்ப இந்த கிருபையை அடையிறதுக்கு எங்க போனா கிருபாசன, அப்ப ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துல கடந்து வரும்போது அந்த கிருபையில் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக முடியும். யூதா 20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாருங்க, ஜெபம் பண்ணும் போது அந்த தேவ கிருபைகளை நம்மளால என்ன செய்ய முடியும். ஜெபம்னா தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது, தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவு செய்யும் போது அந்த கிருபையில் நம்மளால பெருக முடியும். அடுத்து கவனிச்சு பாருங்க, கொலோசியர் 3:16 கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் போது அந்த கிருபையில் நம்ம பெருகலாம். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. பாருங்க, இந்த வசனம் கிருபையில் பெறுவதற்கு தேவனை என்ன செய்யணும், தொழுது கொடுக்கிற ஜனங்களா நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எபேசியர் 5:18 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில் நாம் நிறைந்திருக்கும் போது அப்படி என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியில் நம்ம நிறைந்திருக்கும் போது அந்த தேவ கிருபையில் நம்ம என்ன செய்யலாம், பெருகலாம். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், தேவ கிருபையில பெருகுனா காலைதோறும் அவருடைய கிருபை புதியது, அவருடைய இறக்க புதியது அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க காலைதோறும் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது அந்த கிருபையை நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக பெற்றுக்கலாம். இரண்டாவது, ஆண்டவராக இயேசு சுவிசேஷ விசுவாசம், ஆண்டவராக இயேசு பாடு மரணங்களை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், அதை விசுவாசித்து அதில் உண்டான ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து விரும்பும் போது அந்த கிருபையில் நம்மளால என்ன செய்ய முடியும், பெருக முடியும். அப்ப தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நல்லா கவனிங்க, இந்த தேவ கிருபையில நாம் பெருகுவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ கிருபை என்பது என்னன்னா, ஆண்டவராக இயேசு சிலுவையில் செய்யப்பட்ட அந்த காரியங்களை நம்புவது. அதனால கவனிங்க, அதுதான் நம்மளை தகுதிப்படுத்துகிறது. அதுக்குனாலதான் அது கிருபைன்னு சொல்றாங்க. நம்மளை தகுதிகளால் நம்மளை தகுதிப்படுத்துகிறது. இரண்டாவது, தேவனுக்காக செயல்பட வைக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மட்டுமாய் பார்த்தோம். ஆகவே இந்த கிருபையில நம்ம என்ன செய்ய வேண்டும், பெலப்பட வேண்டும். மோசே அப்படி அவர் தகுதியில்லாத மனிதனை மோசையை தகுதிப்படுத்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா கிதியோனை தகுதிப்படுத்தினார். இப்படி நம்ம பவுலை கூட அவர் அநேக நேரத்தில் தன்னுடைய ஏழாமை பற்றி பேசுவார், ஆனா இதெல்லாம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற இயேசுனால இதெல்லாம் என்ன செய்யறானா, என்னால செய்ய முடியுது, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு அப்படின்னு என்ன செய்யறார், அவரே சொல்லுகிறார். ஆகவே நம்ம அந்த கிருபையில பலப்படுவது நமக்கு நல்லது. அந்த கிருபை குறித்து அதிகமா அவங்க சோதனையான வேலையில, வேதனையான அந்த வேலையில பாருங்க, கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி சிலுவை அந்த கிருபை வெளிப்பட்ட விதத்தை கவனிச்சு பாருங்க. அதை ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க, உங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து அதை அறிக்கை பண்ணி நன்றி செலுத்துவீங்க. அப்பொழுது அந்த கிருபை நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த கிருபைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக, பலப்படும்படி செய்வாராக, அதில் வளர பண்ணுவாராக. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலை நம்ம ஜெபம் பண்ணும். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைகளே உங்களுடைய பிள்ளைகளை அன்பது கிருபைகளை பலப்பட இன்னும் நீ கற்றுக் கொடுங்க. வசனங்கள் மூலமா இன்னும் இவர்களோடு பேசுங்க. இதை கேட்டது மாத்திரமல்ல, திரும்பவும் அதை தியானித்து அந்த வாழ்க்கையில் அந்த கிருபையில பெருகவும் அவங்க இன்னமும் தேவனுக்காக வலிமையாய் ஆண்டவர் உமக்காக செயல்படுகிற பாத்திரங்களாய் மாறவும் ஒவ்வொருவர்களும் கிருபை செய்யுங்க. உங்க சரீரத்தில் ஆண்டவரே காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்.
இப்படி அற்புதமான சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்னியுடையும் என்றென்றும் சதா காலம் நம் அனைவரோடும் குடும்பத்தாரும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.